இன்றைக்கு ஆளக்கூடிய பல கட்சிகள் இருக்கின்றாங்க, ஆளக்கூடிய முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்ட பல நபர்கள் இருக்கிறாங்க. இப்ப ஆட்சியாளர்களுக்கு கல்வி தகுதி எந்த அளவுக்கு அவசியம் நினைக்கிறீங்க? நம்ம ஆட்சி செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா படிச்சிருக்கணுமா, இல்ல இந்த டிகிரி தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஒரு ஆட்சியாளருக்கு கல்வி தகுதிங்கிறது கட்டாயம் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? ஏன்னா ஏற்கனவே பல முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் ஒரு பெரிய அளவுல காலேஜ் இல்லைனாலுமே கூட, படிக்கலனாலும் கூட சிறப்பான ஆட்சி இங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அது வேற காலகட்டம், இந்த காலகட்டத்திற்கு படிப்புங்கிறது ரொம்ப அவசியம். இன்னைக்கு படிச்ச இளைஞர்கள் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கிறாங்க, அவர்களை ஆளக்கூடியவர்கள் படித்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இது ரெண்டுல எது சரியான பார்வை? ஆட்சியாளர்களுக்கு கல்வி தகுதி அவசியமா? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? பிரித்திகா, செகண்ட் பிகாம். கல்வி தகுதி ரொம்ப முக்கியமானது. அப்பதான் அவங்களோட சட்டத்தை பத்தியும் பொருளாதாரத்தை பத்தியும் மக்களுக்கு சேவை செய்யறதை பத்தியும் அவங்களால செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம நல்ல மனசு எல்லாமே தேவைதான். கல்வி இருந்தால் மட்டும்தான் ஒரு தலைவரால இருக்க முடியும், எல்லாரும் மக்களுக்கெல்லாம் சேவை செய்ய முடியும். இப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா ஆட்சி செஞ்சவங்க யாருமே படிக்கல, ஸ்கூல் போய் காலேஜ் போய் டிகிரி எல்லாம் வாங்கல இல்லையா? ஆனா இப்ப ஏன் அது முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல அது ரொம்ப முக்கியமானது. சொல்லுங்க, இப்ப நீங்க எல்லாருமே படிச்சிட்டு இருக்கீங்க, நாலு பின்ன எங்களை படிச்சவங்க தான் எங்களை ஆட்சி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அப்ப இருந்த மாதிரியே இல்லையா? சொல்லுங்க, பேசுங்க. ஒரு சமூக சேவையோ இல்ல நம்ம தலைவரா இருந்தா படிக்கணும்னு அவசியம் இல்ல. மக்களுக்கு எது தேவையோ அதை செய்யணும், அதை செஞ்சா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுனா மட்டுமே போதும். ஒரு படிப்பு இருந்தா நம்ம இத பொருளாதார பற்றியோ அவங்க என்ன இது பண்றாங்க முடியோ யோசிக்க முடியாது. ஆனா நீங்க படிக்கல, ஒரு தலையில் படிக்கல அப்படின்னாலும் ஒரு மக்கள் மனசுல எந்த சேவை செஞ்சா அந்த சமூகத்துக்கு கரெக்டா இருக்கும், அவங்களுக்கு எது சரியா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற மனப்பான்மையும் அவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மையும் இருந்தாவே போதும், அவங்க கண்டிப்பா தலைவரா இருக்கலாம். ரொம்ப அழகா சொன்னாங்க. வேற யாராவது பேச போறீங்களா? படிப்பு முக்கியமா இல்லையா நம்மள ஆட்சி செய்யறவங்களுக்கு? வாங்க. இதுக்கு படிப்பு தேவைன்ட்டு ஃபர்ஸ்ட் சொல்ல முடியாதுக்கா. இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படிக்கலனாலும் மக்களுக்கு தேவையானதை செய்யறவங்க தான் நல்ல ஒரு அமைச்சராகவும் இருக்க முடியும், முதலமைச்சராகவும் இருக்க முடியும். படிப்பும் முக்கியம் தான். ஆனால் எல்லாத்துலேயும் எப்படி சொல்கிறது, அவங்க இந்த நிலமையில இருந்து போனவங்க யார் யார் எந்தெந்த கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால நினைக்க முடியும். படித்தவங்களும் இருக்கலாம், புரிஞ்சுக்க முடியும்.